பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி புரிந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருந்தாலும் உமது வார்த்தை முக்கியம் என்றதை உணர்ந்து அதற்கான மரியாதையை கொடுத்து நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். எங்களுடைய அகக்கண்களை நீரே திறப்பீராக. எங்களுடைய அகக்கண்கள் மூடப்பட்டு இருந்தது. அதனால்தான் நாங்கள் இவ்வளோ காலமாக நன்மை எது தீமை என்றது அறிந்திருந்தும் அந்த நன்மை செய்யாமல் இந்த உலகத்தின் கடவுள் சாத்தான் எங்களை ஒரு அடிமையாக வைத்து இருந்திருக்கின்றான். ஆனால் ஆண்டவரே, தூய ஆவியானவர் வழியாக எங்களுடைய மனதை புதுப்பித்து எங்களோட மனசான்றுக்கு புரிந்து அதன்படி வாழ எங்களுக்கு அருள் புரிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தையை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ வெவ்வேறு காரணங்களாலும் இங்கு வரக்கூடிய சில பேர் வர முடியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய பிரச்சனைகள் என்னவென்றதை நீரே அறிந்து அதை தீர்த்து வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. ஸோ நேற்றைய தினத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, மனசாட்சி அதை பற்றி நம்ம பார்த்தோம். மனசாட்சினா என்னன்ட்டு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மனசாட்சின்றது இந்த ஆதாம் ஏவாளுடைய வீழ்ச்சி, கீழ்ப்படிதலோட வீழ்ச்சினால தான் இந்த மனசாட்சின்றது ஒன்று வந்தது. பிரேஸ் காட். ஆனால் அந்த மனசாட்சியையுமே கடவுள் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக யூஸ் பண்ணி தூய ஆவியானவரோட கண்ட்ரோலில் கொண்டு வர்றது தான் நம்மளுடைய வேலை. பிரேஸ் காட். நேற்று பார்த்த ஒரு வசனம் நம்ம திருப்பி பார்ப்போம். அப்போஸ்தலர்கள் திருத்தூதர் பணி இல்லை அப்போஸ்தலர் பணி 24:14. அவர்களைப் போல நானும் கடவுள் முன்னிலையிலும் மக்கள் முன்னிலையிலும் எப்போதும் குற்றமற்ற மனசான்றுட வாழ முயல்கிறேன். அப்போ பைபிள் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, கடவுள் முன்னிலையிலும் மக்கள் முன்னிலையிலும் எப்போதும் குற்றமற்ற மனசான்றோடு வாழ முயல்கிறேன். இது அதாவது ஹிப்போக்ரட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் இங்கிலீஷ் பைபிளில் யூ ஹிப்போக்ரிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அந்த ஹிப்போக்ரிட்னா என்ன அர்த்தம்னா, டபுள் மைண்டட் பர்சன், ஆக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கடவுள் முன்னாடி ஒரு மாதிரியும் மனுஷங்க முன்னாடியும் ஒரு மாதிரியும் இருப்பாங்க. கடவுள் முன்னாடி நல்லபடியாக இருப்பாங்க, மனுஷங்க முன்னாடி நல்லபடியாக இருக்க மாட்டாங்க. அதை தான் இங்கே பவுலடிகளார் சொல்கிறாரு, கடவுள் முன்னிலையிலும் மக்கள் முன்னிலையிலும் எப்போதும் குற்றமற்ற மனசான்றோடு வாழ முயல்கிறேன். அப்போ நம்மளுடைய வேலை என்னவா இருக்கும், நம்மளுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும், கடவுள் முன்னிலையும் சரி, மற்றவங்க முன்னிலையும் சரி, மக்களோட முன்னிலையும் சரி, நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம மனசான்றுக்கு ஏத்தாபடி நாம் வாழ முயற்சிக்கணும். அப்போ இந்த மனசாட்சின்றது என்ன பண்ணும், அது என்னன்னா, உங்களுடைய நல்லது கெட்டதை evaluate. It has the ability to evaluate your own thoughts and desires. நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய இப்படி இருக்கணுன்றத அந்த மனசாட்சி தான் அதை எவாலுவேட் பண்ணும். ஓகே, இந்த இந்த இது நல்லது, இந்த இது கெட்டது அப்படின்ட்டு சொல்ல தான் தெரியுமே தவிர, அதை நீ கண்டிப்பாக பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்றது அந்த மனசாட்சி சொல்ல முடியாது.
இது நல்லது. திருடுறது தப்பு. அது ஏன் தப்புன்றது எப்படி தெரியும்னா, தூய ஆவியானவர் வழியாக கடவுளுடைய வார்த்தைய படிக்கும்போது, ஏன் தப்புனா, திருவிவிலியத்தில போட்டிருக்குது. ஓகே. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, திருடுறது தப்பு. கரெக்ட்டா? பிரைஸ் காட். திருடுறது தப்பு. இப்போ நீங்க நார்மலா ஒரு மனுஷன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, திருடுறது தப்பான்னு கேட்டா, ஆமா திருடுறது தப்பு. அது எது பாவம்னா, திருடுறோம்ல அதான் பாவம். ஏன்னா, அ மத்தவங்க அது வந்து மத்தவங்களுடைய காசு. அதனால நாம எடுக்கக்கூடாது. அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. திருடுனா கண்டிப்பா போலீஸ்ல மாட்டிப்போம். அந்த பயத்தினால சில பேர் திருட மாட்டாங்க. ஆனா, உண்மையான அர்த்தம் எப்படி நமக்கு தெரியும்னா, தூய ஆவியானவர் வழியாக பைபிள்ல போட்டிருக்கு. என்னன்னா, அந்த ஆக்ஷன் நம்ம ஆக்ஷன் பண்றோம் தெரியுமா? அது பாவம் கிடையாது. நம்ம சிந்தனையில அந்த பாவம் போகுது தெரியுமா? கடவுளை நம்பாம இப்ப எதுக்கு ஒருத்தன் திருடுறான்? அவனுக்கு வந்து கொஞ்சம் காசு, பண கஷ்டம் தேவ. அவன் என்ன பண்றான்? சரி நான் எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்தேன். என்னால முடியல. ஒரே ஒரு இது என் குடும்பத்த காப்பாத்தணும். பரவால்ல. எனக்கு என்ன ஆனாலும் பரவால்ல. நான் போய் திருடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனான். ஆனா, இந்த உலக மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பாவம்ன்றது என்னன்னா, திருடுறான் பார்த்தீங்களா? அந்த ஆக்ஷன் அதுதான் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, திருவிவிலியம் படி, பைபிள் படி, தூய ஆவியானவருடைய உறுத்துதல்ல நம்ம பார்த்தோம்னா, அந்த பாவம்ன்றது வந்து கடவுளை நம்பாம இன்னொரு அந்த திருட்டு மேல நம்பிக்கை வைக்கிறோம் தெரியுமா? அதுதான் பாவம். அது எங்க வருது? உங்க சிந்தனையில வருது. அது எப்படி தெரியும்னா, தூய ஆவியானவர் மூலியமாக கடவுளுடைய வார்த்தை வழியாக நாம வந்து அறிந்து கொள்கிறோம். இதுதான் வந்து மனசாட்சிக்கும், தூய ஆவியானவருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதாவது ஒரு ஒரு சில டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஆனா இப்படிதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். எது நல்லது, எது கெட்டதுன்றது அந்த மனசான்றுக்கு தெரியும். ஆனா ஏன் நல்லது, ஏன் கெட்டது, எதற்காக நம்ம இத பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது, அந்த மாரி ஒரு கேள்விலாம் நெறைய வரும். அது எப்படி அந்த ஆன்சர் கிடைக்கும்னா, அப்போ அதுக்கு வந்து நமக்கு வந்து தூய ஆவியானவருடைய உதவி தேவை. தூய ஆவியானவர் வழியாக நம்ம கடவுளுடைய வார்த்தையை கேட்டு, அதன்படி நடக்கும்போது ஓ! இதனால தான் திருடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது இப்போ பாரிசீஸ்லாம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ களவு பண்ணா தப்பு, விபச்சாரம் பண்ணா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பறைசாற்றிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, நீங்க வந்து ஒரு பெண்ணையோ, இல்ல ஒரு ஆணையோ தவறாக உங்க மனசுல நெனச்சாலே, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்ட்டு நமக்கு வந்து திருவிவிலியத்துல வந்து பார்க்குறோம். ஸோ இந்த டிஃபரன்ஷியேஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து தூய ஆவியானவர் கண்டிப்பாக வேணும். ஓகே. இப்ப நம்ம மனசான்று எப்படி செயல்படணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா, இந்த அலார்ம் கிளாக் எல்லாரும் அலார்ம் வச்சிருப்போம். கரெக்ட்டா? இந்த அலார்ம் வந்து 2டே விஷயம் தான் பண்ணும். 1 நீங்க அதாவது ஒரு 5 மணிக்கு செட் பண்ணி வச்சீங்கன்னா, அதுவரைக்கும் அந்த அலார்ம் கிளாக் வந்து சைலன்ட்டா இருக்கும். எந்த சத்தமும் வராது, எதுவுமே வராது. ஆனா கரெக்ட்டா அந்த 5 மணி ஆயிட்ட பிறகு என்ன பண்ணும், அந்த அலார்ம் கிளாக் வந்து சவுண்ட் குடுத்து, ஒரு ரிங் டோனோ ஏதோ செட் பண்ணி வச்சிருக்கும்போது, அது குடுத்து நம்மள வந்து எழுப்பி விட்டுரும். அதே மாரி தான் நம்மளுடைய மனசான்றும் ஒ ஒ ஒர்க் பண்ணணும். அந்த மாரி தான் செயல்படணும். எப்படின்னா, நம்ம கரெக்ட்டான ஒரு பாதையில போயிட்டுருக்கும்போது, நம்ம மனசாட்சி வந்து எதுவுமே சொல்லாது. சைலன்ட்டா இருக்கும். ஓகேவா? ஆனா நம்ம தப்பான ஒரு பாதையில போம்போது என்ன பண்ணும், அந்த மனசாட்சி வந்து நமக்கு வந்து ஒரு உறுத்தல குடுக்கும். பிரேஸ் காட். அந்த உறுத்தல குடுக்கும். இது இது இந்த மாரி தான் மனசாட்சி இருக்கணுமே தவிர, வேற நாம நாம நம்மளுடைய மனசாட்சி எப்படி இருக்குது? அது வந்து வேற மாரியான ஒரு லெவல்ல நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். நான் பொய்யே பேசிட்டே இருந்தனால, பொய்யே இது பண்ணதுனால, ஓ! நான் தப்பு செஞ்சாலும் இது ஓகே. இது பண்ணலான்ற மாரி ஒரு மனசாட்சிக்கு வந்து ஒரு இது வரும். அதாவது இப்போ ஒருத்தன் கொலை பண்றான்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வாட்டி அவன் அந்த மனிதர் கொலை பண்ணும்போது அவனுக்கு வந்து மனசாட்சி உறுத்தும். ஏதோ ஒரு வேகத்துல அவன் பண்ணிட்டான். 2வது, 3வது அப்படி பண்ண அந்த மனசாட்சி வந்து, ஓ! இது நல்லது போலன்னு சொல்லிட்டு அத வந்து ஒண்ணுமே பண்ணாம அப்படியே விட்டுரும். பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்ப கொலோசியர் 3:15ல ஒரு வசனம் படிப்போம்.
கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்று நீங்கள் ஒரே உடலின் உறுப்பாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். Praise God. Thank you, Jesus. Hallelujah. அப்போ என்னைக்கு நம்மளுடைய மனசாட்சி நல்லதை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில கிறிஸ்து அருளும் அமைதி நம் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நாம் உருவாக்கப்பட்டு இருக்கின்றோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை அமைதியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கணுமே தவிர்த்து வேற ஏடாகூடமான ஒரு இதுக்கு நம்ம போகக்கூடாது. அதுக்காக தான் நாம அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். பிரேஸ் காட். அந்த மாதிரி தான் நம்மளுடைய மனசாட்சியும் இருக்கணும். ஆனா இங்க எப்படி அப்படியே டோட்டலா மாறி போச்சு. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய ஆக்ஷன். ஏன்னா நம்மளுடைய உள்ளம் இஸ் கரப்டட். அதாவது நம்மளுடைய உள்ளம் ஒரு மாதிரி மழுகி போயிருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, நம்மளுடைய அலார்ம் கிளாக் கரெக்ட்டா வேலை பண்ண செய்யல. அந்த அலார்ம் கிளாக்கும் மேல் ஃபங்ஷன் ஆகும். எப்போ அது ஒழுங்கா செயல்படுத்தாதபோது மேல் ஃபங்ஷன் ஆகும். அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியவங்க, அந்த அலார்ம் கிளாக் வேக் ஆகாதனால நீங்க 6 மணிக்கு எந்திரிப்பீங்க, இல்ல 7 மணிக்கு எந்திரிப்பீங்க. அந்த 2 மணி நேரத்துல நீங்க என்ன பண்ணணுமோ, அத மறந்திருப்பீங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கோ இருந்திருக்கலாம் 5 மணிக்கு காலையில. நீங்க அந்த அலார்ம வச்சு தூங்குறதுனால என்ன பண்ணிருப்பீங்க, அந்த மீட்டிங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாரி தான் நம்மளுடைய மனசாட்சியும் இப்போ நம்மகிட்ட அந்த மாரி தான் இருக்கு. நாம பொய்யிலேயே ட்ரெயின் பண்ணி, தப்பே செஞ்சுகிட்டு இருந்தா, நம்ம நம்ம மனசாட்சியும் அலார்ம் கிளாக் மாரி தான். ஒரு வேள கரெக்ட்டா செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கூட அவங்க சொல்லணும். "ஓ! நீ செய்றது கரெக்ட்டா? தப்பா?" எப்படின்னா, நான் சர்ச்ல ரொம்ப இதா இருந்திருக்கேன். ஆனா என்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, உலகப்புறமான வாழ்க்கை தான். என்னுடைய மனசாட்சி அப்படி ட்ரெயின் ஆனதுனால, நான் அ கோயில்லயும் வேலை செய்வேன். அதே சமயத்தில தண்ணியும் அடிப்பேன். தண்ணி அடிக்கும்போது, "நீ தான் கோயில்ல அவ்வளோ வேலை செய்றியே! ஸோ இது நல்லது தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசாட்சி அந்த மாரி ஒரு அ ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். டைட்டஸ் 1:15. தீத்து 1:15. தூய்மையானவர்களுக்கு எல்லாம் தூய்மையே. மாசுபடிந்த மனத்தோருக்கு நம்பிக்கை கொண்டிராதோருக்கும் எதுவுமே தூய்மை இராது. அவர்கள் மனமும் மனச்சான்றும் கூட மாசுபடிந்தவை. தூய்மையாக இருக்கிறவர்களுக்கு, அதாவது உங்களுடைய மனசாட்சி, உங்களுடைய மனசான்று தூய்மையா இருந்ததுன்னா, எல்லாமே தூய்மையா தான் தெரியும். அதாவது அ ஒருத்தர் கெட்டது பண்ணா, அவங்க எனக்கு நல்லது தான் பண்றாங்கன்றது அ ஒரு 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 அந்த மாதிரியான ஒரு யோசனைய தூய்மையானவர்களுக்கு அந்த மனசான்று தூய்மையா குடுக்கும். நாம இன்னொருத்தங்கள பத்தி கெட்டதா நெனச்சுட்டு இருந்தா, அவங்க நல்லது பண்ண வந்தாலும், "இவன் வரான் பாரு, இவன்கிட்ட பார்த்து நடந்துக்கணும்." அப்படின்னு சொல்ட்டு நாம ஒரு எச்சரிக்கையா இருப்போம். ஏன்னா, மாசுபடிந்த மனத்தோருக்கு நம்பிக்கை கொண்டிராதோருக்கும் எதுவுமே தூய்மை இராது. அவர்கள் மனமும் மனச்சான்றும் கூட மாசுபடிந்தவை. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. நம்மளுடைய மனது மாசுபடிந்தவையாக இருந்ததுன்னா, நம்மளுடைய மனச்சான்றும் அத விட மனச்சான்றுன்னு என்னது? அந்த மனத சேர்த்து வர்றது தான் அந்த மனச்சான்று. அதுவும் கரப்ட் ஆகி தான் இருக்கும். அதுவும் மாசுபடிந்தவையா தான் இருக்கும். இப்ப எப்போ உங்களுடைய உள்ளம் தூய்மை பெறுகிறதோ, அப்ப என்ன ஆகும்னா, உங்க மனசான்றும் தூய்மை பெறுகிறது. இந்த உள்ளம் தூய்மை பெறுகிறது எப்போனா, அதுதான் இந்த ரெனிவல் ஆஃப் யுவர் மைண்ட். உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும். உங்க உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு தூய்மையாக செயல்படும்போது, உங்க மனசாட்சியும் தூய்மையாக செயல்படும். ஏதாவது தப்பு இருந்தா, அந்த மனசாட்சி மூலியமாக தூய ஆவியானவர் நமக்கு சொல்லுவார்.
அப்போ ஒரு மனசான்றுக்கு அகெயின்ஸ்ட்டா பண்றதுனால, நம்மளுடைய அதாவது அதை எதிர்மறையா செய்றதுனால, நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும். ஒரு வாழ்க்கை நல்லதா போயிட்டு இருக்கும்போது, தேவையில்லாத ஒரு எண்ணங்கள் உங்க வாழ்க்கையில வந்து அதன்படி நடந்தா உங்க வாழ்க்கை மாறும். அதே மாரி ஒரு தப்பா செஞ்ச என்னைய மாரி ஒரு ஆட்கள், தப்பான வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மனசான்று மூலியமாக கடவுள் பேசும்போது, அந்த மனசான்றை கேட்டு தூய ஆவியானவர் பெற்றுக்கொண்டு, அந்த தூய ஆவியானவர் நம்ம மனச கண்ட்ரோல் பண்ணி, அந்த மனசான்றை கண்ட்ரோல் பண்ணி அப்படி போகும்போது, தப்பு செஞ்சவங்களுடைய வாழ்க்கையும் மாறும். ஓகேவா? ஒருத்தன் வந்து பாருங்க, இப்போ வந்து ஒருத்தன் வந்து இப்ப என்னையே எடுத்துக்கலாம். எனக்கு வந்து நான் சின்ன வயசுல ஒரு 5வது படிக்கும்போதே என்ன ஆச்சுன்னா, அந்த தண்ணி அடிக்கிற பழக்கத்துல கொண்டு போய் விட்டுருச்சு. ஓகேவா? இது வந்து ஃபேமிலிய வந்து குறை சொல்ல முடியாது. இந்த ஃபேமிலி வந்து ஒரு ஜோவியலான ஃபேமிலி. ஸோ அந்த அந்த இடத்துல வந்து அ அ அததான் மத்தவங்க பண்றதுனால நீ தப்பு பண்ணினா, மத்தவங்க மேல பழிய போடக்கூடாது. தப்பு வந்து உன் மேல தான். அப்போ நான் முதல்ல அந்த இத எடுக்கும்போது, எனக்கு வந்து அது தப்பாவும் தெரிஞ்சது. அதே சமயத்துல என்னாச்சு, என்னுடைய அ ப கூட இருக்கவங்கலாம் என்ன பண்ணாங்க, "பரவால்ல எடுக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வந்து என்கரேஜ் பண்ணி விட்டாங்க. அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, அது தப்புன்ற உணர்வு எனக்கு குடுக்கும்போது, என்னைய சுத்தி இருக்கவங்கலாம் "தப்பு இல்லப்பா, ஒரு வாட்டி தானே குடிக்கிற, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தப்பு இல்லன்றத" சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த உண்மையான ஒரு ஒரு உறுத்தல குடுத்த அந்த மனசான்ற, கெட்ட இத வச்சு என்ன பண்றேன், அத வந்து ஓவர் ரைட் பண்றேன். பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். அப்போ அந்த மாரி நான் அந்த நல்லத இது பண்ணும்போது, அந்த மனசாட்சியோட பவர் அப்படியே கம்மியாகிட்டே வரும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம அந்த உண்மையாக செயல்படுற அந்த மனசாட்சி வந்து வீக் ஆகிட்டே இருக்கும்போது, அப்போ தான் நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, கடவுளுடைய வார்த்தைய புரிந்துக்கிற அளவுக்கு நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் இருக்காது. அப்போ அடுத்த வாட்டி என்ன பண்ணுவேன் நான் அடுத்த வாட்டி இப்போ நான் வந்து ஒரு டைம்ல வந்து ஒரு ஒரு குறிக்கோளோட இருந்தேன். எப்படின்னா, ஓகே நான் வந்து ஃபேமிலியோட தான் நான் வந்து இது பண்ணுவேன். வேற எங்கேயும் இது பண்ணக்கூடாது. அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, "இல்ல பரவால்ல, ட்ரை பண்ணு" அப்படின்னு சொல்லும்போது, நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு இதா தான் ட்ரை பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு உறுத்தலா இருந்தது. என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு. அடுத்த வாட்டி வரும்போது அது வந்து கொஞ்சம் ஈஸியா போயிடுச்சு. அப்ப 2வது வாட்டி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. 3வது வாட்டி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸி. 4வது வாட்டி பண்ணும்போது, இது தப்புன்ற எண்ணமே டோட்டலா போயிடுச்சு. அப்போ தண்ணி அடிக்கிறது தப்பே இல்லப்பா. எல்லாரும் குடிக்கிறாங்க. நானும் குடிக்கிறேன். அந்த மாரி ஒரு ஆயிடுச்சு. அப்போ அந்த உண்மைய எடுத்து சொல்ற மனசான்ற என்ன ஆச்சு, அந்த அந்த பவர் அந்த வீக்கா இருக்கும்போது, அதுக்கு வந்து அந்த செயல்படாம போயிடுச்சு. பிரைஸ் காட். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னுடைய மனசான்ற நான் எதெல்லாம் தப்புன்னு நெனைக்கிறேனோ, அதெல்லாம் கரெக்ட்ன்ற மாரி கொண்டு வந்துட்டேன். அப்போ நம்ம இங்க முக்கியமானத நாம என்ன பார்க்கணும்னா, எப்போ நம்மளுடைய மனசு மாசற்றதாக மாறுதோ, மாசு படிந்தவையாக மாறுதோ, எப்போ நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டா பண்ண என்ன ஆகுது? மாசு அற்றதா மாறுது. ஓகே. நேத்து நாம ஒரு வசனம் படிச்சோம். 1 தீமோத்தி 4:2 நம்ம திருப்பி அந்த வசனத்த பார்ப்போம். 1 தீமோத்தி 4:2 ஆக்சுவலா இதுல வந்து ம் ஓகே. அழகைக்கு உரியவர்
அழகைக்கு உரியவர் என்னும் குறியிடப்பட்ட மனசான்று உடைய பொய்யர்களின் வெளிவேடத்தால் கவரப்படுவர். அது பொய்யர்கள் திருமணத்தை தடை செய்கிறார்கள். அந்த பொய்யர்கள் திருமணத்தை தடை செய்கிறார்கள். சின உ சில உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள். ஆனால் உண்மை அறிந்த விசுவாசிகள் நன்றி உணர்வுடன் பெற்று உண்பதற்கே அந்த உணவுகளை கடவுள் படைத்து ஓகே. இதுல வந்து கொஞ்சம் வேற மாரி வருது. நம்ம இங்கிலீஷ் பைபிள்ல பார்ப்போம். 1 Timothy 4:2. Okay. Speaking lies in hypocrisy, having their conscience seared with hot iron. ஓகேவா? ஸ்பீக்கிங் லைஸ் இன் ஹிப்போக்ரஸி ஹேவிங் தேர் கான்ஷியஸ் சியர்ட் இன் ஹாட் அயர்ன். அதாவது பொய் பேசுறதுனால என்ன ஆகும்னா, நம்மளுடைய கான்ஷியன்ஸ அப்படியே சியர்டுக்கு எப்படி சொல்லலாம்? ஒரு நிமிஷம். ஓகே. வறுத்தெடுத்து அப்படின்ட்டு வந்து சொல்லுது. ஓகே. சியர்டுனா வறுத்தெடுத்து. அதாவது பொய்யர்கள் ஸ்பீக்கிங் இன் லைஸ் இன் ஹிப்போக்ரஸி. பொய்யர்கள் இந்த மாரி பொய் பேச பேசி என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய மனசாட்சிய அவங்க வந்து வறுத்தெடுத்துடுறாங்களாம். ஓகே. இப்போ எப்படி இது எப்படி அந்த ஹாட் அயர்ன் எப்படி வந்ததுன்னா, ஒரு ஒரு டைம்ல இந்த உலக போர் நடக்கும்போது, நெறையா பேர் வந்து அந்த குண்டடிப்படுவாங்க. டாக்டர்ஸ் நெறைய தேவைப்படும். பிளட் லாஸ் ஆகும். ஸோ அந்த மாரி இது பண்ணும்போது, அ ஒரு ஒரு விதமான ஒரு இந்த மாரி பண்ணவே கூடாது. பட் இருந்தாலும் அத வந்து கையாண்டுருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹாட் அயர்னா இருக்குல்ல, அந்த அத எடுத்து அந்த அடிபட்டுருக்கு தெரியுமா? அந்த இடத்துல வந்து எத தான் பண்ணாலும் அந்த வூண்ட் வந்து அந்த ரத்தம் வந்து நிக்காம வந்துட்டே இருக்குமாம். ஓகேவா? இந்த அனஸ்தெட்டிக் அந்த மாரி இந்த அனஸ்தேசியான்னு சொல்லுவாங்க. என்னன்னா, அப்படியே நம்மளுக்கு வந்து அது பெயின் இல்லாம எல்லாத்தையும் வந்து இது பண்ணிரும். அதுதான் அனஸ்தேசியா. அப்போ ஒரு டைம்ல அந்த அடிபட்டு, குண்டு அடிபட்டோ, இல்ல இது பண்ணோ, இந்த ரத்தம் இல்லாம இருந்ததுன்னா, ரத்தம் வந்துகிட்டே இருந்ததுன்னா, அத என்ன பண்ணுவாங்களாம், இந்த அயர்ன் வச்சு ஒரு பிரஸ் ஒண்ணு பண்ணுவாங்களாம். அப்படி பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த அத சுத்தி இருக்கிற அந்த நரம்புலாம் இருக்கும்ல, அந்த நரம்புலாம் அப்படியே வந்து அந்த அயன் என்ன பண்ணுமா, சாவடிச்சுருமாம். அப்போ அந்த இது பண்ண உடனே அங்க என்ன ஆகுமா, ஒரு ஒ அந்த அதுக்கப்புறம் திருப்பி அந்த இது திருப்பி வர ஆரம்பிச்சும். அந்த நரம்பு திருப்பி வர ஆரம்பிச்சுரும். அந்த இடத்துல வந்து அ இந்த இறந்துட்ட அந்த சாரி அந்த அந்த நர்வ்ஸ் அந்த நரம்புகள் எல்லாம் உயிர் இல்லாம இருக்கும்போது, அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த ஆப்பரேஷன் மாரி பண்ணி அந்த வூண்ட வந்து இது பண்ணுவாங்களாம். பிரைஸ் காட். அந்த பெயின்ல இருந்து வெளியில வந்த பிறகு பார்த்தா, அந்த ஒரு ஒரு சில டைம்ல அந்த பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரத்தம் வந்து அப்படியே நின்னு போயிடும். அததான் இங்க வந்து பால் வந்து குறிப்பிடுறாரு. திஸ் இஸ் இந்த மாரி இந்த மாரி மனிதர்களுடைய மனசாட்சிய நாம வந்து நல்லது அது இது கெட்டதுன்னு சொல்லும்போது, சுத்தி இருக்கிறவங்க வந்து இது நல்லதுன்னு சொல்லி அத செய்யும்போது, நாமளும் என்ன பண்றோம், அந்த மனசாட்சிய அப்படியே இந்த அயர்ன் பாக்ஸ்ல வறுத்து எடுக்கிற மாரி அப்படியே அத வந்து சைலன்ட் ஆக்கிர்றோம். அப்போ அவங்களுடைய மனசாட்சி வந்து அந்த சென்சிட்டிவ் வந்து இழக்குது. அப்போ என்ன நடக்கும்னா, அந்த பையன் அந்த அந்த நபர் பொய் சொல்லலாம். அ ஆ கணவர் மனைவிக்கு தப்பா நடந்துக்கலாம். இல்ல கொலை செய்யலாம், இல்ல திருடலாம். அதனால எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே இருக்காது அவங்களுக்கு. அந்த மாரி ஒரு கில்ட் ஃபீலிங்கே அவங்களுக்கு வந்து அந்த ஐயோ! இது நம்ம தப்பு பண்றோமே அந்த எண்ணமே இருக்காது. ஏன்னா, அந்த மனசாட்சி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அந்த 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 அயன் இஸ்திரிய வச்சு என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே சாவடிச்சுட்டாங்க.
இன்னொரு விஷயம் பார்த்தா, அ பவுல் வந்து அ சவுலா இருக்கும்போது என்ன பண்றாரு அவரு? ஸ்டீஃபனுடைய சாவ பார்க்குறாரு. அத பார்த்துமே அவர் என்ன பண்றாரு, திருப்பியும் அவர் டமாஸ்கஸ்க்கு போறாரு. எதற்கு? பீட்டர புடிச்சுக்கிட்டு அங்க இருக்க கிறிஸ்தவர்கள வந்து அ ச அடிச்சு துன்புறுத்தி திருப்பி ஜெயில்ல போடுறதுக்காக போறாரு. அவ்ளோ அந்த விஷயமும் பார்த்தும், அந்த மாரி ஒரு சாவையும் பார்த்தும், அவர் என்ன பண்றாரு, நாம செய்றது தப்பில்ல. நாம செய்றது கரெக்ட் தான்ற ஒரு ஒரு மனசாட்சி அவருக்கு சொன்னதுனால என்ன ஆச்சு, அவர் போயிட்டு திருப்பி அத வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு. பைபிள்ல திருவள்ளுவர் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாரி மனசான்று இருக்கிறவங்க, நன்மையை தீமையும், தீமையை நன்மையும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த மனசாட்சி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்களாம், நல்லத தீமைன்னு சொல்லுவாங்களாம், தீமைய நல்லதுன்னு சொல்லுவாங்களாம். அததான் பவுலடிகளார் அவரே திருப்பி சொல்றாரு, நான் மக்கள் முன்னிலையிலும், கடவுள் முன்னிலையிலும் உண்மையான மனசான்றோடு வாழ நான் பயிற்சி பெறுகிறேன். நான் வந்து கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தூதர் பணி 26:16ல காட்டுது. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ நம்ம வந்து ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்மளுடைய கண்டிப்பாக இப்ப என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னோட எண்ணம் மாசு படிந்தவையாக இருக்கிறதுன்றது வந்து நான் கண்டுபிடிச்சுட்டேன். அப்போ என்னதான் பண்ணாலும், அ அது வந்து கரெக்ட்டா செயல்பட அதாவது கரெக்ட்டா செயல்பட முடியல. அப்போ இந்த சமயத்துல எப்படி ஒரு மனிதர் இதுல இருந்து வெளியில வர்றது? அவருடைய மனசான்ற இந்த மாரி அ அயன வச்சு இஸ்திரி பொட்டிய வச்சு சாவடிச்சதுனால, அது இன்சென்சிட்டிவா மாறிடுச்சு. அது வந்து ஒரு செயலற்றதாக ஆயிடுச்சு. அதனால இதுல இருந்து நான் எப்படி இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு வந்து ஒரு இதே இல்லையா? அப்படின்ட்டு நம்ம யோசிக்கும்போது, அததான் வந்து பைபிள் நம்மளுக்கு வந்து கத்துக் குடுக்குது. நேத்து நாம பார்த்தோம் ஹீப்ரூஸ் என்னது? ம். ஓகே. ம். ஹீப்ரூஸ் 10:23. எபிரெயர் 10, 22, 23. ஓகே, ஓகே. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும், தூய நீரால் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய், நேரிய உள்ளத்தோடும், மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகிச் செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாய் இருப்போம். ஓகே. தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய், நேரிய உள்ளத்தோடும், மிகு உறுதியான நம்பிக்கையுடனும் அவரை அணுகி செல்ல வேண்டும். ஓகே. பிரைஸ் காட். இப்போ எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தோன்னா, அதுதான் நமக்கு தூய ஆவியானவர்ன்றவர கடவுள் நமக்கு வந்து கொடுத்திருக்காரு. அந்த தூய ஆவியானவர் என்ன பண்ணுவார்ன்னா, நம்ம அ ஏற்கனவே படிச்சிருக்கோம். அ யோவான் ஓகே, அதையும் பார்த்துடலாம். யோவான் 16:8. ஓகே. 7லிருந்து நான் உங்களிடம் சொல்லுவது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள்.
நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றைப் பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்துக் காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதியைப் பற்றி கருத்து தவறானது. தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஓகே. பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றைப் பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்துக் காட்டுவார். இந்த எடுத்துக் காட்டுவார்ன்றது இருக்கு தெரியுமா? கன்வின்சிங், கன்விக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவாங்க. கன்விக்டிங் ஆர் கன்வின்ஸ். ஓகே, இங்கிலீஷ்ல எப்படி போடுறோம்? he will convict the world of guilt regard to sin, righteousness and judgment. அப்போ தூய ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய கான்ஷியன்ஸ், உங்களுடைய மனசை, அதாவது நம்மளுடைய மனசை தூய்மைப்படுத்தும் போது அதே மாதிரி உங்க மனசான்றும் தூய்மைப்பட ஆரம்பிக்கும். பிரேஸ் காட். எது உண்மையான பாவம்? நாம நேர்மையாளராக ஆயிட்டோம், அது மாதிரி நமக்கு தண்டனை தீர்ப்பே கிடையாதுன்றத வந்து தூய ஆவியானவர் வழியாக நமக்கு இந்த மனசாட்சி தூய ஆவியார் என்ன பண்ணுவார்னா, இந்த மனசாட்சிக்கு ஒரு உறுத்தலை கொடுப்பார். கன்விக்டிங், அந்த எடுத்து காட்டுறது எங்கேருந்து வருதுன்னா, மனசாட்சி சைடு கிட்ட இருந்து தான் நமக்கு வந்து வருது. அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய கான்ஷியன்ஸை ஆக்டிவேட் பண்ணி விடுவார். அதுதான் வந்து ரெனியூவல் ஆஃப் யுவர் மைண்ட். இந்த மனசாட்சின்றது என்னது? மனதுல இருந்து வருகிற ஒரு குரல் தான் மனசாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுவுக்கும் தூய ஆவியானவருக்கும் நம்மளுடைய ஆவிக்கும் சம்பந்தமே கிடையாது. அது வேற, இது வேற. பிரைஸ் காட். எப்படி சாத்தான் உங்க மனசுக்குள்ள புகுந்து அந்த மனசாட்சிய ஒரு மாசுபடிந்தவாய் ஆக்கி உங்களுக்கு கெட்டதை சொல்றானோ, அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்? தூய ஆவியானவரை, கடவுளை வந்து ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் நமக்காக உயிரை விட்டார்ன்றதை வந்து ஏற்றுக்கொள்ளும் போது என்ன பண்றாருன்னா, தூய ஆவியானவர் வந்து நம்மளுடைய உள்ளத்தை புதுப்பிக்கப்படுகிறார். உள்ளத்தை புதுப்பிக்கும் போது, நம்ம புதுப்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மனசான்றும் புதுப்பிக்கப்படுகிறது. அப்போ நாம பாவம் செய்றோன்ற ஒரு நிலைக்கு நம்மளை வந்து கொண்டு வருவார். பிரேஸ் காட். இதுக்கு முன்னாடி இது பாவம், கொலை பண்றது பாவம், திருடுறது பாவம், பிறரை ஏமாத்துறது பாவம்ன்றதை அறியாம நம்ம திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கும்போது, ஏன்னா நம்ம இன்னும் இந்த பைபிளை பத்தி படிக்கல. ஸோ நாம இந்த பைபிளை பத்தி படிக்கும்போது, ஓ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கட்டளை மாதிரி கடவுள் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் பாவமோ அப்படின்னு சொல்லும்போது, தூய ஆவியானவர் இது பாவம் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பாவம்ன்றது என்னது அப்படின்ற ஒரு உறுத்தலையும் தூய ஆவியானவர் தான் நமக்கு வந்து கொடுப்பார். இப்போ இங்கிலீஷ்ல வந்து சின் அண்ட் சின்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். சின் அப்படின்னா ரூட், சின்ஸ்னா ஃப்ரூட். சின்னுனா ஒரு பாவம், சின்ஸ்னா நிறைய பாவம்ன்றது கிடையாது. சின்ன்றது நேச்சர். சின்ஸ்ன்றது வந்து அந்த நேச்சரால வருகிற அந்த ஓகே. அதை வந்து நம்ம இன்னொரு நாள் படிப்போம். அந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? அப்போ இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு சொல்றது வந்து தூய ஆவியானவர் தான். ஓகே. அப்போ நமக்கு வந்து பாவம்ன்றத வந்து நாம அறிஞ்சுக்கிட்டோம். எதெல்லாம் பாவம், எப்படிலாம் பாவம் வருதுன்னு நம்ம ஆக்ஷன்ல இல்ல. பாவத்த நாம சிந்தனையில வச்சாலே அது அதாவது ஒரு சில தப்பான கருத்த சிந்தனையில வச்சாலே பாவம்ன்றத வந்து இந்த தூய ஆவியானவர் தான் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். அடுத்தது, நாம நேர்மையாளர் ஆக்கப்பட்டோம்ன்றத நமக்கு சொல்லுறதும் தூய ஆவியானவர் தான். பிரைஸ் காட். அப்போ இந்த பாவம் என்னது? பாவம், தீர்ப்பு, நீதி,
தீர்ப்பு ஆகியவற்றை உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்துரைப்பார். இப்போ நேர்மையற்ற அதாவது இதுல ஒண்ணுமே ஒரு 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 பெரிய பெரிய டாபிக்கா போகும். நாம வந்து இந்த இந்த சின், ரைச்சியஸ்னஸ், ஜட்ஜ்மென்ட் இத வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்கா நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. இப்போதைக்கு நம்ம வந்து அவுட்டர் சைடுல மட்டும் பார்ப்போம். இத வந்து இதுதான் பாவம். நீ நேர்மையால் அழைக்கப்பட்ட, சாத்தான் தண்டிக்கப்பட்டான். நமக்கு தண்டனை தீர்ப்பே கிடையாதுன்றத வந்து நம்மளுடைய உள்ளம் உணரும்போது, அப்போதான் ரெனிவல் உள்ளம் புதுப்பிக்கப்படும்போது தான் அந்த உள்ளம் உணருது. அந்த உள்ளம் உணரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மனசான்றும் புதுப்பிக்கப்படுகிறது. அப்போ மனசான்று என்ன ஆகுதுன்னா, அந்த மனசான்று திருப்பியும் பழைய நிலைக்கு வருகிறது. பிரைஸ் காட். இப்போ கரப்ட் அ மாசுபடிந்தவையாய் இருந்த மனது புதுப்பிக்கப்படும்போது, அதனுடைய சுத்தி இருக்க அந்த மனசான்றும் புதுப்பிக்கப்படுகிறது. அப்போ எது பாவம்? எது உண்மை? எது தவறு? எது செய்யணும்? எத செய்யக்கூடாது? எதனால செய்யணும்? எதனால செய்யக்கூடாதுன்ற ஒரு அறிவு தெளிவோட நாம வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம செயல்பட ஆரம்பிக்கிறோம். ஓகே. இந்த இந்த கான்ஷியன்ஸ் இந்த மனசாட்சி எப்படி கெட்டதுல மாசுபடைந்தவையா இருந்து, எப்படி அது நல்ல ஒரு நல்ல ஒரு மனசான்றா மாறுது எப்படின்னு பார்த்தா, கடவுளுடைய வார்த்தையை வைத்து தான். ஓகேவா? அததான் நாம வந்து அடுத்த இதுல படிக்க போறோம். கடவுள் எப்படி அவருடைய வார்த்தை மூலியமாக நமக்கு பேசுகிறார் அப்படின்ட்டு. அதாவது தாவீது வந்து அ சங்கீதம் 119:11 119:11 என்ன சொல்றார் பாருங்க. உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். அப்போ கடவுளுடைய வார்த்தைய நம்ம உள்ளத்துல வச்சிருந்தோம்னா, நாம வந்து பாவம் செய்யவே மாட்டோமாம். எப்போ நம்ம கடவுளுடைய வார்த்தையிலேருந்து கடவுள வார்த்தைய நம்ம உள்ளத்திலிருந்து எடுக்கிறோமோ, அப்போ என்ன ஆகுதுன்னா, நாம வந்து பாவம் செய்கிறோம்ன்றதுக்கான ஒரு அர்த்தம். அர்த்தம் இல்ல. கண்டிப்பா பாவம் செய்வோம். பிரேஸ் காட். அப்போ இந்த கடவுளுடைய வார்த்தைய வச்சு தான் நம்மளுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படுகிறது. நம்மளுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படும்போது, நம்மளுடைய மனசான்றும் புதுப்பிக்கப்படும். அப்போ இந்த அலார்ம் கிளாக் எப்படி ஒரு மொபைல் ஃபோன்ல அலார்ம் கிளாக் வேலை செய்றியோ, அத கரெக்ட்டா இது பண்ணிட்டு, எப்படி நாம வந்து அத ஃபங்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அதே மாரி என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய மனசாட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது பவர், ஒரு புது சக்தி கிடைக்குது. அப்போ புது சக்தி கிடைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தூய ஆவியானவர் கடவுளுடைய வார்த்தைய வச்சு, அவர் வந்து உங்க மனசாட்சி மூலியமாக கடவுள் உங்களிடம் பேசுகிறார். அப்போ இப்போ தாவீது சொன்ன மாரி எப்போ கடவுளுடைய வாக்க உங்க இருதயத்துல வச்சிருக்கீங்களோ, அப்போ உங்களுடைய மனசாட்சி, உங்க மனத நீங்க வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்போ டெய்லி நம்ம கேட்க என்ன ஆகுதுன்னா, உங்க உள்ளம் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஒரு சிறிய தவறு கூட மனதளவு கூட நீங்க வந்து நெனைக்க மாட்டீங்க. அதாவது இந்த நான் வந்து ஒரு டைம்ல நெறைய போயிட்டு இருக்கும்போது, நெறைய பேர் நடந்து போயிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி ஒரு மூக்கு கவசம் போட்டுப்பாங்க. முன்னாடி ஒருத்தங்க போய் இது பண்ணிக்கிட்டே போவாங்க. என்னன்னா, அதாவது அவங்க கண்ணுக்கு தென்படாத ஒரு கிருமிகள கூட வந்து அவங்க வந்து அதாவது அத பாவம் செய்யாம இருக்காங்களாம் அப்படின்னு சொல்ட்டு நம்ம வந்து அத வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். பிரைஸ் காட். அப்போ அவங்க எவ்வளோ கான்ஷியஸா இருக்காங்கன்னு பாருங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு சில இத கூட நாம மிதிச்சு, நாம வந்து பாவத்துல விழக்கூடாது. அதாவது அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது? அது வந்து அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. அத வந்து நாம எதுவும் பண்ணக்கூடாது. அந்த மாரி அவங்க வந்து அவங்க அவங்க மனசாட்சிய எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அதுல வந்து ஒரு நல்லது பாருங்க. எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க பாருங்க.
சாப்பிடும்போது மட்டும் தான் அது வந்து அந்த அந்த கவசத்த இது பண்ணுவாங்க. மத்தபடி அது எல்லாமே ஃபுல்லா கவர் ஆகி தான் இருக்குமா. ஏன்னா, அந்த இது கூட நம்ம வந்து உள்ள போயிடக்கூடாது என்ற மாரி அந்த மாரி அந்த மனசாட்சிய அவங்க வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாரி தான் நம்ம கடவுளுடைய வார்த்தைய வச்சு, நம்மளுடைய மனசாட்சிய ட்ரெயின் பண்ணணும். ஒரு சிந்தனை, சிறிதளவு சிந்தனை கூட நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள போக்கூடாது. அப்போ தாவீதை போல, இல்ல இந்த பைபிள்ல பார்க்கிற எல்லாரும் அ அ மத்த பைபிள் ஹீரோஸ்லாம் பார்க்குறோம். அவங்க மாரி நம்ம செயல்படணும்னா, நாம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய மனதை நாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய மனதை பாதுகாத்தா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மனசாட்சிய நம்மளால பாதுகாக்க முடியும். எப்போ நீங்க கடவுளுடைய வார்த்தைய நீங்க உங்க மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டு ஆழமா இது பண்ணிட்டுருக்கீங்களோ, அது என்ன பண்ணும்னா, உங்க வாழ்க்கையையும், உங்க வாழ்க்கையோடைய ஸ்டைலையும் அப்படியே டோட்டலா மாத்தும். என்னதான் இன்னும் இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, "குட் கான்ஷியஸ் இஸ் யுவர் பெஸ்ட் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் சின் அண்ட் டெம்ப்டேஷன்." கடவுளுடைய வார்த்தை உங்க மனசுக்குள்ளே இருக்கும்போது, ஒரு சில நாம வந்து நான் என்ற ஒரு வார்த்தைய சொல்றது கூட, ஐய்யயோ! இந்த மாரி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா எபிசியன்ஸ் 4:29ல தப்பான வார்த்தை எதுவும் வரக்கூடாதுன்றத வந்து தூய ஆவியானவர் வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தையில கூட நாம வந்து ரொம்ப கான்ஷியஸா இருப்போம். 3 விஷயம் நம்ம வந்து பார்த்தோம். நம்மளுடைய மனசாட்சி எப்பொழுதுமே அ கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்ல பாவமற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்டுள்ளது. ஹீப்ரூஸ் 9:14. எபிரெயர் 9:14. எபிரெயர் 9:14. அ ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு, சாவுக்கு அழைத்துச் செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மைத் தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. பிரைஸ் காட். இந்த லைன் தான். சாவுக்கு அழைத்துச் செல்லும் செயல்களிலிருந்து தம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாக தூய்மைப்படுத்துகிறது. கடவுளுடைய இரத்தம், விலைமதிப்பில்லாத பாவமற்ற இரத்தம் உங்களுடைய மனச்சான்றை தூய்மைப்படுத்துகிறது. அப்போ 3 விஷயம் நம்ம வந்து பார்த்தோம். 1 வந்து எப்படி நம்ம மனசான்ற கரெக்ட்டா பாதுகாக்கணும்னா, உங்களுடைய மனசான்று எப்பவுமே தூய ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும். 1. ஓகேவா? ஏன்னா தூய ஆவியானவர் தான் பாவம், நீதி, ஆ தண்டனை தீர்ப்புன்றத வந்து நாம கொண்டுள்ள எண்ணம் தவறுன்றத உணர்த்துறது அவர்தான். ஓகே. அத நாம வந்து பொறுமையா பார்க்கலாம். 2வது வந்து மனசான்று நல்லபடியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, கடவுளுடைய வார்த்தைய நாம வந்து திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிக்கணும். 119:11. சாம்ஸ் 119:11. அது 2வது. 3வது ஒழுங்கான மனசான்று எப்பொழுதுமே கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத, பாவமில்லாத இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். இந்த 3த்தையும் நாம கரெக்ட்டா சரிவர செஞ்சோம்னா, நம்மளுடைய மனசான்ற, நம்மளுடைய மனசாட்சிய பத்திரமாக நம்மளால பாதுகாக்க முடியும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், இந்த இந்த 3 விஷயம் மூலமா இந்த மனசான்ற நாம வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். பிரதர் நீங்க கேட்ட கொஸ்டின். தப்பான எண்ணங்கள் வந்தா, அத எப்படி ஓவர் கம் பண்றது? ஒண்ணே ஒண்ணு தான் நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும்.
எண்ணத்தை எண்ணத்தால் ஓவர் கம் பண்ண முடியாது. தாட்ஸ் cannot be overcome by thoughts. Thoughts can be overcome by the word of God. இப்ப அததான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். என்னதான் தப்பான எண்ணம் வந்தாலும், ஒரு ஒரு சிந்தனைய இன்னொரு சிந்தனையா எதிர்கொள்ள முடியாது. மாறாக அந்த சிந்தனைய கடவுளுடைய வார்த்தையால தான் எதிர்கொள்ள முடியும். அப்போ கெட்ட சிந்தனை ஏதாவது வந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, உடனே கடவுளுடைய வார்த்தைக்குள்ளார நம்ம போக ஆரம்பிக்கணும். பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா, அந்த சிந்தனை ஆக்ஷன்ல வர்றதுக்கு முன்னாடி, நாம ஆக்ஷன்ல இறங்கணும். இங்க வந்துருச்சுன்னா, கரெக்ட்டா நம்ம ஆக்ஷன்ல அத டெல்ட் பண்ணலாம். அத ஒழுங்கா நாம பாதுகாத்துக்கலன்னா, என்ன ஆகும்னா, அத நாம செய்ய ஆரம்பிச்சுருவோம். அந்த ஆக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, கடவுளுடைய வார்த்தைக்குள்ள நம்ம வரணும். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதே மாரி தான் இப்ப தூய ஆவியானவர் உங்ககிட்ட சொல்றாரு. நான் உங்ககிட்ட பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நாம என்ன பண்றோம்னா, அந்த தாட்டால எதிர்கொள்றோம். சாரி ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள். திடீர்னு ஒரு கெட்ட எண்ணம் உங்களுக்கு வருது. தண்ணி அடிக்கலாம், இல்ல தப்பான காரியம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எண்ணம் வரும்போது, ஆக்ஷன்ல வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனசான்று தூய்மைப்பட்ட பிறகு என்ன பண்ணணும், உடனே நம்ம மனசான்று சொல்லும். உடனே பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். கடவுளுடைய வார்த்தைய பறைசாற்றலாம் அப்படின்ட்டு வரும்போது, அப்போதான் அந்த எண்ணத்த நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. புரிஞ்சுதா? ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. சரி. நாம திருப்பி நான் இன்னொரு நாள் நம்ம மீட் மீட் பண்ணும்போது, அடுத்த இத இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். அடுத்தது கடவுள் எப்படி அவருடைய வார்த்தையினால நேசிக்கிறார். இப்ப நாம பார்த்தோம். ஒண்ணு வார்த்தைகளா பேசுறது, ஒண்ணு தூய ஆவியானவர் வழியாக நம்மகிட்ட பேசுறது. இதெல்லாம் ஒண்ணொண்ணா நம்ம பொறுமையா பார்ப்போம். ஓகே. எல்லாரும் கண்களை மூடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ மனசான்றை பற்றி நாங்கள் கத்துக்கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் இதுவரைக்கும் மனசான்றும் ஆவியும் ஒன்று என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். மாறாக அது இரண்டும் வெவ்வேறு என்று கடவுளுடைய வார்த்தையினால் எங்களுக்கு புரிய வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, மனசான்று எங்களுடைய மனதை சார்ந்தவை என்பதை புரிந்து, ஆவியோடு சார்ந்தவை சேர்ந்தவை என்றது இல்லை என்றது புரிய வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதேபோல் எங்களுடைய மனசாட்சி, எங்களுடைய மனசான்று தேவையில்லாத எண்ணங்கள் மூலியமாக மாசு படிந்தவையாக மாறிவிட்டது. அதிலிருந்து எப்படி வெளியில வர எங்களுக்கு தெரியாத போது, உங்களுடைய வார்த்தை, உம்முடைய தூய ஆவியானவர் அது மட்டும் இல்லாமல் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் பாவமற்ற விலை மதிப்பற்ற அந்த இரத்தத்தினால் அந்த மனசான்றை புதுப்பித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் இந்த 3 காரியங்களை எங்கள் மனதில் வைத்துக்கொண்டு, எப்போதும் உங்களுக்கு ஒரு உகந்த சாட்சிகளாக எங்களை வாழ அழைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி தூய ஆவியானவரே, உம்முடைய இந்த உதவி இல்லை என்றால் இதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவே முடியாது. உங்களுடைய ஞானம் எங்களுக்கு ஊற்றப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் இங்கே கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு பைபிள் கிளாஸ்லேயும் இதை நாங்கள் கற்றுக்கொண்டு புரிந்ததை மற்றவர்கள் எடுத்து சொல்ல எங்களுக்கு அருளை புரிந்ததாக கொண்டாடுகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இயேசுவுக்கே புகழ். நாம திருப்பி அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல். பை பை.